பிரியா வண்டியை நிறுத்து. ம் நிறைய பீர் அடிக்காதுன்னா கேட்குறானா? இப்போ பாரு பாதி வழியில் பாத்ரூம் வருதுன்னு இறங்குறான். சிவா என்னாச்சு? சிவா என்ன ஆச்சு? ஃபோனை கொடு. இப்போ எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ற? இப்போ நம்ம யாரும் தாமஸை பார்க்க போகல. என்னது பார்க்க போலியா? ஏன் ஏன்டா கத்துற? இது வரைக்கும் தாமஸ்கான ஷேர் யார் கொண்டு போய் கொடுத்தது? நீதான். ஆனால் இப்போ நம்ம மொத்த பேரையும் வர சொல்லியிருக்கானா? ஏய் முட்டை பேசாதடா. போடலாம் நம்மளை போட்டுருவோம்டா. போனாலும் நம்மளை போட்டுருவான். அப்போ அந்த வீடியோ தாமஸ்க்கு அந்த ஸ்டோன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான். அதுக்கு நம்ம சும்மா விட்டுருவானா? இந்த நேரம் தேட ஆரம்பிச்சு பைத்தியக்காரன். டேய் என்னடா அஜித் விஜய் ஃபேன் மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இதெல்லாம் ரோடா இல்லை ஃபேஸ்புக்கா? சமாதானமாக போங்கடா. இப்போ என்னடா உன் பிளானு? தெரில. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா? இப்போதைக்கு 2 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஹைட் அவுட் தேவை. ஹைட் அவுட்டா? அதுக்கு எங்கே போகிறது? எதுனா ஹோட்டல்? இவன் ரூம் போடுறதுலையே இருப்பாயா. அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. போடுறதே அதுக்கு தானடா. இவன் வேறு யாருக்குமே தெரியாத இடமா இருக்கணும். யாருக்கும் தெரியாத இடம். அப்போ நடுக்காட்டில் தான் நம்மளாம் ஒளிஞ்சுக்கணும். அண்ணே இப்போ என்ன சொன்னீங்க? நான் நடுக்காடுன்னு, அவள் ஹோட்டலுங்கிறா, நீ சுடுகாடுங்க போறியா? இல்லைண்ணே சிவா, எங்கள் ஊர் பக்கத்தில் நிலா தோட்டம்னு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்காங்க, போயிடலாமா? உன் ஊர் எதிரா முதல்ல? அண்ணே ஏலகிரிண்ணே, அங்கே ஒரு என்ன வீடு இருக்குது. 2 இயர்ஸாக புட்டு போட்டு தான் இருக்குது. அந்த இடம் பக்காவாக இருக்கும். எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? பக்கா சேஃப். என்ன சொல்கிறேன்? மறந்துடாதீங்க, எல்லாரும் வரணும். எங்கே கொண்டு விட போகிறாங்களோ. அடுத்து நடா சிவா, அங்கே லெஃப்டில் ஒரு பங்க் வருதுல்ல, அங்கே வண்டி எடுத்துக்கலாம். தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் கடை கிடையாது. பிரியா, டீசல் போடணும். அப்போ நமக்கு பெட்ரோலு? அது ஏற்கனவே காரில் இருக்குண்ணா. இது மட்டும் கேட்டுச்சான். சற்று முன் கிடைத்த தகவல். பிரபல தொழிலதிபர் விஜய் அரசாங்கத்திற்கு அளித்த அரிய வகை கற்கள் மற்றும் வைர நகைகள் ஹைதராபாத் கொண்டு செல்லும் வழியில் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். வேணுமா? 36, 28, 36. பின்னழகை பின்னி பெடல் எடுக்குது. முன்னழகை பார்த்துட்டு மொபைல் நம்பரை வாங்கிட வேண்டிதான். எவ்வளவு நீளமான கூந்தல். மை காட். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹெல்ப் யூ? ஒய் நாட்? நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்க நான் சீடுவேன் தரியா? நடுவில் ஒன்றுத்தையுமே காணுமே. இதில் நான் என்னத்தை வாங்கி தர்றது? நீங்களே வாங்கிக்கோங்க மேடம். இந்தாப்பா, இதுக்கும் பில்லு போட்டிருப்பா. என்ன ராஜ்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? பழைய நோக்கியா 1100க்கு புது பவுச் போட்டு விற்கலான்னு பார்த்தானுங்க. நான் ஜஸ்ட் எஸ்கேப். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசியிருக்கலாம்ல? நம்பர்லாம் அழிஞ்சு போச்சு, பட்டன்லாம் தேஞ்சு போச்சு. ஏன்ப்பா சொல்லுப்பா அவகிட்ட. போய ப்ளூடூத் கேள்விப்பட்டிருக்கேன், நோ டூத் இப்போ தான்டா பார்க்குறேன். ஏப்பாலி, டேய் கூப்பிட்றான்டா அவன். என்ன சிவா? எப்படிடா போகிறது? ரைட்டில் போய்க்கோ, பார்த்து மெதுவாக போ. இதுக்கப்புறம் ரோடு மோசமாக இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான்டா இருந்துச்சு. என்னத்தை பார்த்துட்டு இருக்கான்? ஏன்டா இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு போடா. என்ன ராஜுண்ணா, எப்படி இருக்கு வீடு? டேய், இந்த காட்டுக்கு பேர் தான் நிலா தோட்டமா? இல்லை, என் தோட்டத்து பேர் தான் காடு. ஜோக்கா?
அடுத்த வருஷம் ஞாபகப்படுத்து, முடிஞ்சா சிரிச்சு வைக்கிறேன். அண்ணா ரொம்ப நேரம் நிக்காத, இங்க பாரு முக்காடு வசூல் போட்டிருக்க, பாம்பு இங்க உள்ள போட்டு போகுது. ஆல்ரெடி பாம்பெல்லாம் உள்ள போடாடே, எங்களுக்கு தெரியாதா? பாம்பை பார்த்து பயப்படுறவங்களா நாங்க? ஸ்ட்ராங் அடி. நேபாளி என்ன மச்சி? வரும்போது அப்படியே கார் சாவி எடுத்துட்டு வா. ஓகே ஓகே. என்னண்ணாச்சு? இருக்கு, இங்க கண்டிப்பா இருக்கு. என்னண்ணா இருக்கு? சரக்கு இங்க கண்டிப்பா இருக்கு. எப்போ நான் சொல்கிறேன்? பாத்தியா, சரக்கு பாட்டில் ஒட்டி இருக்குமே ஸ்டிக்கர், தமிழ்நாடு ஆயத்தீர்வை. அண்ணே, நீ ஒரு சரக்கு சயின்டிஸ்ட். யா, லைட் எரியாது போல. வேற ஸ்விட்ச் ட்ரை பண்ணு. சிவா, இங்கே பவர்லாம் கிடையாது. அங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு, கீழே அண்டர் கிரவுண்டில். என்னண்ணா அங்க உனக்கு என்ன தெரியுது? சேர் தெரியுதுண்ணா. சேர் மட்டும்தான் தெரியுதா? ஆமாண்ணா, சேர் மட்டும் தான் தெரியுதுண்ணா. நல்லா பாரு, சேர் மட்டும் தெரியுது. சேர் மட்டும் தானே தெரியுது. உனக்கு என்ன தெரியுதுண்ணா? எனக்கும் சேர் மட்டும்தான் தெரியுது. உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்பா ஏன்பா என்னை கெட்ட வார்த்தை பேச வைக்காதானே? சரி போ. சேர் மட்டும்தான் தெரியுது. டீசல் இல்லடா. ஏய், டீசல் வந்து கார் டிக்கில இருக்கு. இரா, நான் போய் எடுத்து வரேன். சீக்கிரம் வா. என்னடா பயந்துட்டியா? ஃபேஸு வாக்காளர் அட்டையில் இருக்கிற ஃபோட்டோ மாதிரி ஆயிடுச்சடா. அண்ணே, பொம்மை சிரிச்ச உடனே நெஞ்சு நின்றுச்சுண்ணே. ஏன் அப்படி பண்ணுற? போடா. பொம்மை எங்கேயாவது சிரிக்க மாடா, பிளடி ஃபூல். ஆமாம், இங்கே எதுக்கு வந்த நீ? ஜென்ரேட்டருக்கு டீசல் காருக்கு போயிட்டு இருக்கேண்ணே. அப்படியா? சரி போ போ போ, பயப்படாத பயப்படாத. அப்படியே கார் டிக்கியில் சரக்கு இருக்கு, எடுத்துகிட்டு வந்துரு. இல்லை இது நீ ரொம்ப பயந்துருக்க, கீயை கொடு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, நானே போயிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன பொம்மையை பார்த்து பயப்படுற, நீ எப்படி தனியாக போய் எடுத்து வருவேன்? கொடு, நான் போய் எடுத்து வரேன். ஜித்து ஜில்லாடி பயந்துட்டான் நேபாளி. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டர்ரா வரானுங்க இந்த காலத்து பசங்க. உன்ன மாதிரி வருமாடா ராஜு? நீ ராஜு இல்லடா, ராஜு பாய். I am not afraid, I am not afraid, everybody, I am not afraid. I am light afraid, I am light afraid, I am light afraid.
ராஜனா நீயா? நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ அப்படியே திரும்பி வந்திருக்கான்னு சொல்றா. டேய் வந்துட்டாராண்டா. ஏன்டா சாவடிக்கிற? என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, தம்மு சிப்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதான் எடுத்து ராஜனா. நெகிழ்ச்சி. சிப்பையா சிவா எல்லாமே நாங்களே எடுத்துட்டோம். உனக்கு என்ன சைட் டிஷ் வேணுமா? சைட் டிஷ்ஷா? மெயின் டிஷ்ஷே அவன்கிட்ட இருக்கு, சைட் டிஷ்ஷா? நீ வாடா. கூட்டுன்னு போடா. டேய், குரல் எங்கடா போயிட்டு இருக்கான்? இவன் ரியாவை மேக்கப் இல்லாமல் பார்த்த மாதிரி வரைச்சு போயிட்டு இருக்கான். அவளை மேக்கப் போட்டாலே பார்க்க முடியாதடா, போய் என்னன்னு பார்த்து கூட்டு வாப்போ. டேய் டேய் அங்கேடா பார்த்துட்டு இருக்க? இங்க பாரா, அங்கெல்லாம் போகக்கூடாது, புரியுதா? கீழே போ. டேய் போடா சொல்றேன்ல, போடா. ஏலே ஏலே மருது என் வாயில நல்லா வருது. என்னண்ணே லிரிக்ல மாறி மாறி பாடிட்டு இருக்க? அட என்னடா இது, என்ன திருக்குறளை அப்படியே பாடுறதுக்கு? நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே லிரிக்ஸை மாற்றி மாற்றி பாட வேண்டியதான். மூடா? ம் சரி, ம். இப்போ திடீர்னு நீங்கள் தாமஸ் வரான்னு வையேன், உன் மூடுக்கு என்ன ஆகும்? ஏ, தாமஸ்னு பெரிய இவனாடா, எங்கடா இருக்கான்? வர சொல்கிறா அவனை. இங்கே இருக்கானா? இதுக்கு அடியில் இருக்கானா? இல்லை அங்கே இருக்கானா? அதான் அங்கே இருக்கானா? இல்லை இங்கே இருக்கானா? எங்கடா இருக்கான் அவன்? இந்த கபோர்டுக்குள்ள இருக்கானா அவன்? என்னண்ணே தாமஸா? தாமஸா? இல்லடா, தமிழ்நாட்டிலே ஃபேமஸ்டா. வாடா என் செல்லம், இவன் தாண்டா உண்மையான வசூல் மன்னன். அப்பாடா, 2 நாளைக்கு 2 ஃபுல் எப்படி பத்துன்னு டென்ஷன்ல இருந்தேன். சேஃப் ஆயிட்டோம். நேபாளி, நீ எரும மாடு கழனி தண்ணி குடிச்சு பார்த்துருக்கியா? இல்ல. இதுதான். ஐயோ, இவ்வளோ குளிர்னு தெரியாமல் ஆள வந்தான் ட்ரெஸ்ஸை போட்டேன் நான். மனுஷனுக்கு முக்கியமான தேவையே குவாட்டரும் சொட்டரும் தாண்டா. முதல்ல போய் அதை மாற்றிட்டு வர்றேன். அப்பா முட்டுதுரா சாமி. சும்மாவா பாடினாங்க அவை பாட்டி? பாரின் போயினும் யூரின் போக மறவேல்.
சத்தம்? என்ன சத்தம் அது? டேய் டேய் நேபாளி எந்திரடா. என்னடா ஏய் என்னாச்சு குரல்? என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் என்ன ஆச்சு? நான் தான் சரக்கு கொடுத்தேன், என்ன போட்டு கொடுக்க போறான்னு தெரியலையே. அங்கிருந்து ஏதோ தள்ளி விட்டுச்சுன்னு சொல்றான். அப்பாடா, ரிமோட் மியூட்ல இருந்ததுனால தப்பிச்சேன்ப்பா. ஓகே நோ. சரி, வா போலாம். வாங்கடா, பத்திரமா கூட்டு வாங்கடா. பத்திரம் பத்திரம். ஏப்பா ஏடா குரல, நான் தான் உன்னை இங்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லிருக்கேன்ல. குடிச்சிட்டு ரூம்ல இருக்காம இங்க வந்து அதே குடிச்சுட்டா. யோ ராஜனா, எத்தனை தடவை சொல்றது அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்காதேன்னு? நானா கொடுத்தேன், அந்த அப்படியே குடங்குடமாக குடிக்கிறேன். அது இந்த மரமண்டைக்கு நான் சொன்னேன். புரியாது. இல்லை, மண்டையில் அடிபட்டிருக்கே, கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கங்க. எங்களை ஒரு நிமிஷமாவது நிம்மதியா விட்றியா? ஒரு நிமிஷத்தில் 2 பேரும் என்னடா பண்ணுவாங்க? உங்களுக்குலாம் தூக்கமே வராதா? மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் கடைன்னு எப்போ சொன்னாங்களோ அப்போலேருந்தே பாதி பேர் தூக்கம் போயிருச்சுப்பா. ஏய் ஒரு ஐடியா. என்ன? கேம்ப் ஃபயர் போடலாமா? சூப்பர், அதெல்லாம் கண்டிப்பா போடுறோம். யோ. யோ இல்லப்பா, யோ யோ யோ. நீ போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா, நான் போய் கேம்ப் ஃபயரை போடுறேன். இவன் ஒருத்தன். ஏன் இவ்வளவு லேட் பண்றான்? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐ ஓகே. லேட் பண்ணாலே டென்ஷன். நல்ல வேளை நாம பயந்ததை யாரும் பார்க்கல. ஏய் நேபாளி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் உன்னை சரக்கு தானே எடுத்துட்டு வர சொன்னேன், ஏன் ஒரு மாதிரி நிற்கிறாங்க? டேய் டேய் நேபாளி, நான் உன்னை என்ன எடுத்து வர சொன்னேன்? அதான் இங்கே இருக்கேன். அந்த ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, ஏன் ஜட்டியை கழட்டுற? ஏய் அண்ணா தம் எடுக்க போனேன். தம்மா? டேய், நான் ஒரு பெக்குக்கு ஒரு தம் அடிப்பேன்றதை சரியா புரிஞ்சு வச்சு எடுத்து வந்திருக்கடா நீ. அண்ணா 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 பரவாயில்ல, ஓவரா தம் அடிக்கிறேன். என்னடா பண்றது? தம்மை விற்கிற அதே கம்பெனி தான் நாம தம் பழக்கத்தை நிறுத்தணுன்றதுக்கான சூயிங்கத்தையும் விற்கிறான்டா. நாம டக்குன்னு இந்த பழக்கத்தை எல்லாம் நிறுத்திட்டோம்னா பாவம் அந்த கம்பெனிக்கான சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவான்? யோசிச்சு பார். போயா சார், நான் தான் தாமஸ். நீங்கள் பார்த்த வீடு என்னோட தான். நீங்கள் கூட அன்றைக்கி ஃபோனில் பேசுனீங்களே. வளரேன்னு சொன்னீங்க, இப்போ இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டீங்க. இல்லை, அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசுனேன். ஒரு ஆராய்ச்சிக்காக அந்த பக்கம் போயிருந்தப்போ உன் வீட்டை தாண்டும் போது என்னோட எனர்ஜி டிவைஸில் மீட்டர் அதிகமாக ஷூட் ஆச்சு. நான் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த வீட்டில் இருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப உக்கிரமாக இருந்தது. அதனால் அந்த இடம் முழுக்க அதோட தாக்கம் பரவி பகல் நேரத்திலேயே அந்த வீடு இருள் சூழ்ந்திருக்கு. தற்காலிகமாக அந்த ஆத்மாக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் ஆளுங்க வந்தாங்க, உனக்கும் ஃபோன் பண்ணாங்க. நான் ஏன் உனக்கு சம்மந்தமே இல்லாமல் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்ல. உனக்கு உதவி பண்ணணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. இப்படி தவிக்கிற ஆன்மாக்களை சாந்தப்படுத்துறது தான் எங்களோட கடமை. அப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை சரி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சார்? அங்கே என்ன நடந்தது, நீ அங்கே என்ன பண்ண, எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு. டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் போகிற இடத்துக்கு பாதை சொல்ல முடியலையா? சொல்லு. அது வந்து மறைக்கிறத பார்த்தா கண்டிப்பாக நீ இதை பெருசாக பண்ணி மறைக்காமல் சொன்னா தான் என்னால் முடிஞ்சது பண்ண முடியும். நான் வேலூரில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். அங்கே மச்சான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. யார்கிட்ட இதெல்லாம் சொல்கிறதுன்னே தெரில. சுரேஷ், நீ சொல்லிதாடா அந்த தாமஸ் கிட்டே சேர்ந்த. கேவலம்
பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா தப்பையும் பண்ணேன். நான் என் பொண்டாட்டி கூடவே அவன் என்ன பண்ணா என்னடா, இவளுக்கு எங்கடா போச்சு புத்தி? இவளையும் கொண்டுட்டு நானும் சாவ போறேன்டா. மச்சான், தாமஸ் அவனோட ஸ்மக்லிங், பிளாக் மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே என் பேரில் தான் மச்சான் பண்ணுறான். அதை பற்றின மொத்த டாக்குமெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ், எவிடன்ஸையும் சேர்த்து அடுத்த வீடியோவில் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். கவலைப்படாதீங்கடா, அதில் உங்கள் 2 பேரும் இருக்காது. அவெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வெளில சுற்றக்கூடாது மச்சான். இன்னைக்கு எனக்கு நடந்தது, நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அவனை விட்டு வெளில வந்துருங்கடா. சுரேஷ், இந்த வீடியோ எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்த்துரு மச்சா. சார், உங்களை பார்க்க ரிட்டையர்ட் ஏசிபி ரங்கராஜன் சார் வந்திருக்கார் சார். எந்த ஆள் இதுக்கு இங்கே வந்திருக்கான்? சரி, அவரை வர சொல்லு. ஹலோ தாமஸ். ஹலோ சார், ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க சார்? எஸ் மிஸ்டர் தாமஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் ஃபைன் சார். இது என்னோட பொண்ணு துளசி. ஃபைனல் இயர் பிஎஸ்சி கிரிமினாலஜி படிச்சுட்டு இருக்கா. சார், இவளோட இன்டர்ன்ஷிப் பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே சார்? இல்லை தாமஸ், நானே உங்களை மீட் பண்ணி நேரில் பேசினா பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். யூ கேன் ஈவன் ஜாயின் ஃப்ரம் டுமாரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ தாமஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யூர் டைம். நோ மென்ஷன் சார், ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். ஷோர். போகலாமா? சார் வணக்கம் சார். குமரங்கல்லி 3ஆவது தெருவில் குடியிருக்கேன் சார். காலையிலேருந்து பக்கத்தில் ஒரே சுமல் சார். ஆள் நடமாட்டமா என்னன்னு தெரியல. என்னென்னு பக்கத்தில் எட்டி பார்த்தா அந்த வீட்டுக்கார செத்து கிடக்கான் சார். ஏய், எங்கே சொன்ன? குமரங்கல்லி 3ஆவது தெரு சார். சரி, ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தால் பாருங்கள். ஓகே சார். ஹலோ. அண்ணா சுரேஷ் பேசுகிறேண்ணா. யோ, கொஞ்சம் தள்ளி போங்கய்யா, தள்ளி போங்க. சொல்லு, என்ன சேஃபாக முடிச்சிட்டியா? அதெல்லாம் பக்காவாக முடிச்சேண்ணா. அதெல்லாம் ஓகே. என்ன புது நம்பர்லேருந்து கூப்பிட்றேன்? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஃபோனை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேண்ணே. ஃபுல்லாக தேடி பார்த்துறேன், கிடைக்கல. எதுக்கும் ஒரு வாட்டி சரத் வீட்டில் பார்த்துறேன். இவன் ஃபோன் எப்படி இங்கே வந்தது? அறிவு கிட்ட முட்டம். இப்போ சொல்கிறேன், இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறேன். ஒரு ஃபோனை ஒழுங்காக வச்சுக்கிட்டு தெரியாது உனக்கு? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல ஃபோனை வைடா.
குமார் சார் செல்ஃபோன் ஏதாவது கிடச்சி? செல்ஃபோனில் எதுவும் இல்லை. செல்ஃபோனில் எதுவும் இல்லை சார். நான் பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை சார். ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடச்சிதா? சார் செத்தவர் மேலே நெல் மார்க்ஸ் இருந்தது. அதை தவிர வேறு எதுவும் இல்லை சார். குட். இல்லை வேறு ஏதாச்சும் இவரோட இல்லை ஒய்ஃபோட செல்ஃபோன் அந்த மாதிரி? இல்லையே சார், நான் எதுவும் பார்க்கல. எல்லாமே எம்டியாக இருக்கு. அப்போதான் வேலூர் டவுன் இன்ஸ்பெக்டர் தாமஸ் எனக்கு அறிமுகமானார். அப்பப்போ அவர் சொன்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பிளாக் மணி மாற்றுறது தாமஸ் ஆடிட்டர் ஜெகதீஷோட சேர்ந்து தான் பண்ணான். ஷேர் பிரிக்க நடந்த பிரச்சனையில் தாமஸ் ஆடிட்டரை அடித்து கொண்டுட்டான். அப்புறம் அவர் பாடியை கொண்டு போய் ஆக்சிடெண்ட் மாதிரி செட் பண்ணிட்டான். அந்த கேஸோட விசாரணையும் அவனே பண்ணி கேஸை முடிச்சிட்டான். இவ்வளோ கேவலமானவனா இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த கல்பிரிச்சை நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணே, நான் உள்ளே போகிறப்போ நல்லா சிரித்து டிவி பார்த்துட்டு இருந்தா. ஆனால் என்னை பார்த்ததும் டக்குன்னு நினச்சி உள்ளே போயிட்டா. எனக்கு என்னமோ ஃபோன் அவ்வளோதான் இருக்குன்னு தோணுது. தோணும். ஃபோன் அவகிட்ட கிடச்சிருந்தா, அவன் நோண்டி இருந்தா, நீ தான் எல்லாத்தையும் delete பண்ணியே. delete பண்ண எப்படி எப்படி பார்த்துருப்பா. ரிகவரி மறமாட்டேன். ஒரு ஃபோனை ஒழுங்கு வச்சுக்க தெரியாதா? ரிகவரி போட்டிருந்தா மொத்த மேட்டரையும் கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ எப்படி சிரிப்பா? அவள் எப்படி சிரிப்பா? அவள் மொத்த மேட்டரையும் கண்டுபிடிச்சிருந்தா அவள் யாருக்கிட்ட சொல்லியிருப்பா? ஹலோ சத்யமூர்த்தி சாரா, நான் ரங்கராஜன் பேசுகிறேன். அவள் அப்பங்கிட்ட சொல்லியிருப்பா. அவள் அப்பங்கிட்ட சொல்லியிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பா?